நான் உங்கள் கரூர் அஸ்வமணி. எனது குருநாதர் அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு பராசர் யூடியூப் சேனல் லிங்க்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜோதிடம் சார்ந்த கேள்வி பதிலுக்கு நேரடியான லைவ்ல லிங்க்ல மீண்டும் இந்த வாரம் இணைஞ்சிருக்கோம். ஒரு சிறப்பான, அதாவது உங்களுக்கு ஜோதிடத்துல இருக்கக்கூடிய சந்தேகங்களா இருந்தாலும் சரி, ஜாதகங்கள் சம்பந்தமான சந்தேகங்களா இருந்தாலும் சரி, கேட்டு தெரிஞ்சுக்குங்க. எனக்கு தெரிஞ்ச பலன்களை நான் சொல்றேன். இப்போ ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தனி நபர் ஜாதகத்துல அப்படின்னா ஒரு மனிதனுக்கு லக்ன பாவம்னு சொல்லக்கூடிய 1ஆம் பாவம் தெளிவா இருக்கும். அந்த லக்ன பாவம் கெடக்கூடாது, லக்னாதிபதி கெடக்கூடாது, லக்ன பாவம் கெடக்கூடாது, லக்னத்துல பாவ கிரகம் இருக்கக்கூடாது, லக்னம் பாதகாதிபதி சாரம் ஏறக்கூடாது, லக்னத்துல பாவிகள் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு லக்னத்திற்கும் பாத்தீங்கன்னா 6, 8, 12 ஒரு துஸ்தானம் இருக்கும். அந்த துஸ்தானத்துல இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது இப்ப மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன், 6ஆம் அதிபதி புதன், 8ஆம் அதிபதி செவ்வாய், 12ஆம் அதிபதி குரு இருக்கிறது பாக்கியாதிபதியும் கூட. அப்ப இந்த 6, 8 நபர்கள் அந்த இடத்துல இருக்கிறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விதமான போராட்டங்களை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி லக்னாதிபதியும் 6, 8ல போய் 6, 8, 12ல மறைஞ்சது அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட போராட்டங்கள்ங்கிறது இயல்பாவே எல்லா ஜாதகங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் ரூல். அடுத்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. பூர்வ புண்ணியம்ங்கிறது அந்த காலத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல குலதெய்வம், உத்தரஸ்தானம், பூர்வீகம், போன ஜென்மத்துல நீ செஞ்ச பாவம், தாத்தா செஞ்ச பாவம், இதத்தான் முன்னோர்கள் எல்லாம் ஜோதிட ரீதியா ஜோதிடத்திலும் சரி முன்னோர்களும் சரி சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா அந்த 5ஆம் பாவம் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையா நான் பார்க்கும் பொழுது, என்னுடைய அனுபவத்துல பார்க்கும்போது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புது ட்ரெண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய சிந்தனை, நம்ம ஒரு சொந்த கால்ல நம்ம ஒரு நின்று ஒரு சேர்த்தக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, நம்ம பேர் சொல்ற புள்ள, அதாவது நம்மளுடைய புத்திரபாக்கியம். அந்த புத்திரபாக்கியம் பாங்க இங்க வாரிசு என்ன மாதிரி இருக்குங்கிறது, நம்மளுடைய புத்தி சிந்தனை எந்த அளவுக்கு தெளிவா இருக்கும் அப்படிங்கிறது. நன்றிங்க. அப்படின்னு சொல்லக்கூடியது 5ஆம் இடம் ஒரு நிலையான மைண்ட், நிலையான சொத்து, நிலையான நேம், நிலையான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு தெளிவான புத்தியோட இருக்கான் பையன். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, 5ஆம் பாவம் ஆட்சி பெற்று 5ஆம் பாவம் பாக்கியத்துல லக்னத்துல எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கொடுத்து வச்ச பையனுங்க, கொடுத்து வச்ச பையனுங்க, தெய்வம் அவனுக்கு கூடவே, குலதெய்வம் கூடவே இருக்குங்க, அதனால நீங்க எதை பத்தி கவலைப்படாச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா அப்படி சொல்றாங்க?